ஏங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து இறங்குமா. மடி ஏங்க அவங்க இறங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னங்க இந்த பேக்கையாவது கொஞ்சம் பிடிங்க. வெடிக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பாத்துமா பாத்து பொறுமையா மெதுவா பாத்து பாத்து பாத்துமா மெதுவா. உள்ள கூட்டிட்டு போ, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? நீங்களே ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க சார். பாத்து வாங்க வாங்க மெதுவா வா. பாத்து மெதுவா பாத்து வாங்க. ஐயோ சமந்தி ஐயோ பாத்து உட்காருங்க. உட்காருங்க. மெதுவா மெதுவா பாத்து பாத்து பாத்து. ஐயோ சமந்தி இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சம்மதிமா சம்மதிமா, எனக்கு எதுவும் வேணாம், ஒண்ணும் வேணாம். ஏங்க ஆட்டோ காசு கொடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? அம்மா உள்ள வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? ஏய், உங்க அம்மாவுக்கு சாவித்திரின்னு பொருத்தமா தான் பேர் வச்சிருக்காங்க. அங்க டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நடிகை சாவித்திரியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாரு. கவுண்டமணி சொல்ற மாதிரி உலக நடிப்படா சாமி. சமந்தி டாக்டர் என்ன சொன்னாங்க? சம்பந்தி ஒரு 4-5 நாளைக்கு காலை ஆடாம அசையாம ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க சம்பந்தி. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா சம்பந்தி? வேணாம் சம்பந்தி, இப்ப எதுவும் வேணாம். அம்மா டாக்டர் இப்படி உன்னை காலை தொங்க விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல? ஆமாண்டி. இல்ல இல்ல மேல வை. வேணாண்டி, சம்பந்தி இருக்காங்கல்ல. பரவாயில்லம்மா, கால் இப்படி தொங்க விடக்கூடாது. எடுத்து இப்படி மேல வை. ஏய் பாத்து எடுமா. ஆமா நானே பாத்துக்கலான்னு தான் இருந்தேன் சம்பந்தி. என்னால அங்க தனியா இருக்க முடியாம போனதுனால தான் மேகலாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் தேவையில்லாம உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துட்டேன் இல்லையா? பரவாயில்ல சம்மந்தி, இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. உங்களுக்கு கால் சரியாகிற வரைக்கும் நீங்க இங்கேயே மேகலா கூடவே இருங்க. நாங்க உங்களை பாத்துக்கிறோம். வலி ஜாஸ்தியா இருக்குன்னு குறையறதுக்காக ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்படியே தலை லேசா கிறுகிறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு சம்பந்தி. அப்படியே கொஞ்ச நேரம் போய் படுத்தா நல்லா இருக்கும். ஏங்க அம்மாவை கொஞ்சம் கை தாங்களா புடிங்க, மேல கூட்டிட்டு போலாம். ஐயோ மேலையா? ஏண்டி? டாக்டர் தான் காலை அசைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படி படிக்கட்டுல ஏறுவாங்க? பின்ன அம்மாவை வேற எங்க படுக்க சொல்றது? வந்து கொஞ்சம் கை பிடிச்சிங்கன்னா தூக்கி கொண்டு போய் நம்ம ரூம்ல படுக்க வச்சிடலாம். அதெல்லாம் முடியாது ராஜா. அந்த கைத்துக்கட்டுல கொண்டு வந்து ஹால்ல போட்டேன்னா சம்மந்தியம்மா இங்கேயே படுத்துப்பாங்கல்ல. கட்டுல ஹால்ல எல்லாரும் வரப்போக இருப்பாங்க. சங்கடமா இருக்குமே மாமா. டாக்டர் காலுக்கு 2 தலைக்காணி வச்சு நீடி படுக்கணும்னு சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம பாத்ரூம் போயிட்டு வரணும்ல அத்த. ஹால்ல இருந்தா எழுந்து போய் வரதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்ல அத்த. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உன்னை கேக்குறேன். சொல்லு மேகலா. ஒரு 4 நாளைக்கு மட்டும் அம்மா உங்க ரூம்ல இருந்துக்கட்டுமே. நீங்க அம்மா கூட இருங்க அத்த, மாமா ஹால்ல இருக்கட்டும். அப்பா, மேகலா சொல்றது சரிதான்ப்பா. ரவி உமா ரூமையும் கேட்க முடியாது. ஒரு 3-4 நாள் தானப்பா, அது வரைக்கும் நீங்க ஹால்ல இருந்துக்குங்க. அத்தை இப்ப இருக்கிற நிலைமைக்கு உங்க ரூம் தான்ப்பா சரியா இருக்கும். சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அம்மா அம்மா உள்ள கூட்டிட்டு போமா. சம்மந்தி நான் போய் உள்ள படுத்துக்கிறேன். சரி போங்க. ஐயோ அம்மா அம்மா மாமா மெதுவா சரியாயிடுமா. மெதுவா 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 என்ன புடிச்சுக்க. புடி வா.
என்னங்க ஹால்ல தைரியமா படுத்து தூங்கிடுவீங்க தானே? 4 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரூம்ல இருந்து வேற ஏதாவது வேணுமா? ம்ஹும். வேண்டாம், எல்லாம் இங்கேயே இருக்கு. ஏதாவது வேணும்னா வந்து எழுப்புங்க. ம். சம்மந்தி வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. டாக்டர் சொன்னதுனால உங்க தலையணிய காலுக்கு வைக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால என்னங்க, பரவாயில்ல. இல்ல, உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்ல சம்பந்தி. நான் வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். மேகலா தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்துட்டா. அவ சரியா தானே செஞ்சிருக்கா? இங்க கொசுக்கடி இருக்குங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். நீங்களாவது கேட்கணும்ல. நீ தூங்கியிருப்ப, ஏன் தொந்தரவு செய்யணும்னு தான் வரல. சரி, நான் போய் படுத்துக்கிட்டுமா? ம், சரி சீதா. ம். என்ன கொரட்ட சத்தம்! தூங்க முடியாது போல இருக்கே. பேசாம வெளியிலேயே போய் படுத்துடலாம். ஏன் நீயும் ஹாலுக்கு வந்துட்ட? அதை ஏன் கேக்குறீங்க நீங்க? அங்க அந்த அம்மாவோட கொரட்ட சத்தம் தாங்க முடியல. ஓ, அந்த அம்மாவோட கொரட்ட சத்தமா அது? நான் கூட இந்த நேரத்துல யாரு கிரைண்டர்ல அரைக்கிறாங்கன்னு யோசனை பண்ணேன். உங்க பெட்ரூம்ல எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? ம், தாராளமா. எங்க உன் தலைதானே? அது அந்த அம்மாவோட காலுக்கடியில இருக்கு. சீதா, எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா? இதோ காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சுட்டு எடுத்துக்கிட்டு வரேன். அத்தை, ஒரு சின்ன வேலை பண்ணி தர முடியுமா? என்ன மேகலா? நீங்க அம்மாக்கு ஒரு காஃபி போட்டு தர முடியுமா? போட்டு தந்துட்டா போச்சு. உங்க மாமா கூட இப்ப காஃபி தான் கேட்டாரு. 2 பேருக்கும் ஒன்னா போட்டுடலாம். ஐயோ அத்தை, அம்மாவுக்கு நம்ம வீட்ல போடுற பவுடர் காஃபி குடிக்க மாட்டாங்க. அப்புறம் வேற எப்படி போட்டா குடிப்பாங்க? ஃபில்டர் காஃபி போட்டா தான் குடிப்பாங்க. சரி. அத்தை, அம்மா பாக்கெட் பால்ல போட்டா காஃபி குடிக்க மாட்டாங்க. பின்ன அம்மாவுக்கு நாட்டு பால் வாங்கி வச்சிருக்கேன்.
ஆ, அம்மா. ஆ, சமந்தி பாத்து. மெதுவா மெதுவா அப்பா. உட்காருங்க. ஐயா, அம்மா. அம்மா. ஆ, என்ன சம்பந்தி, ஏதாவது வேணும்னாக்க உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. பரவாயில்ல சம்பந்தி, எவ்வளவு நேரம் தான் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது. அதான் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா வந்தேன். பரவாயில்ல சம்பந்தி, விடுங்க. ஆ, ஐயோம்மா, பா, நான் வலிக்குது. ஆ, 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 ஆ. வலிக்குது மாப்பிள்ள. நீங்க தான் சாவித்திரியாச்சே. சமந்தி, இப்போ கால்வலி பரவாயில்லையா? என்ன சம்பந்தி, வலி அப்படியே தான் இருக்கு. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? மேகலை இல்லையா? பரவாயில்ல. மேகலை என்ன காஃபி போட்டிருக்கா? அவ போடல சமந்தி, நான் தான் போட்டேன். இல்ல, அது தப்பா எடுத்துக்காதீங்க. காஃபில டிகாஷன் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இல்லையே, இது ரொம்ப வெள்ளையால இருக்கு. பரவாயில்ல, அப்படி கொடுங்க. நான் டிகாஷன் ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சம்மந்தி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல டிகாஷன் கலக்க வேணாம். வேற காஃபி போட்டு கொடுங்களேன். சரி. அத்தை, ம்? என்னாச்சு அத்தை? அம்மா காஃபி குடிக்கலையா? டிகாக்ஷன் ஜாஸ்தியா இருக்கணுமா? நீ சொல்லிருக்கலாம்ல. ஐயோ சாரி அத்தை, சொல்ல மறந்துட்டேன். அந்த காஃபி வேணா என்கிட்ட கொடுங்க, நான் குடிச்சுக்கிறேன். ம். இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. என்னென்ன பண்ணுது பாரு பெருசு. இது காலை உண்மையிலே உடைச்சிருக்கணும். சரி கொடுங்க, சக்கரை போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க. கொடுங்க கொடுங்க. இதை மட்டும் நீ வேணான்னு சொல்லி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. காலையில காஃபி குடிக்கலன்னா அத்தை, மணி 8 போகுது. இப்ப டிஃபன் சாப்பிட்ற நேரமும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க மாத்திரை வேற சாப்பிடணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா காஃபி சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை வேலை செய்யாது. டிஃபன் சாப்பிடுவோமா? மா, போய் மேகலை கிட்ட சொல்லி அத்தைக்கு நல்ல டிஃபனா எடுத்து வைக்க சொல்லுங்க. ம். என்னங்க, இருங்க, நான் போய் காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். இல்ல சீதா, வேண்டாம். நான் பார்க் போறேன், அங்க நீலகண்டன் இருப்பான். அவன் கூட நான் கடையிலேயே குடிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். வலிக்குது. டேய், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க அம்மா? ஏன் எங்க அம்மா போட்டு கொடுக்குற காஃபி உள்ள இறங்காதோ? ஏன் ஒரு நாளைக்கு எங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி காஃபி போட்டாதான் என்ன? ஏன்
உங்க அம்மாக்கு பால் பாக்கெட்ல காப்பி போட்டு கொடுத்தா சேராதோ? ஏன் நாட்டுப்பால்ல தான் போடணுமோ? நாட்டுப்பால் எவ்வளவுன்னு தெரியுமா? 1 லிட்டர் 80 ரூபாய். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் ஊத்துனா 4 நாளைக்கு 4 லிட்டர் 320 ரூபாய் ஆகும் தெரியுமா? உங்க அம்மாக்கு சரியா காஃபி போட தெரிஞ்சா ஏன் 1 லிட்டர் ஆக போகுது? ஏன் நீ போட வேண்டியதானே? உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏய் தம்பி, எதுவும் வாங்கலையா? அண்ணே எதுவுமே இல்லைண்ணே, எப்படி நான் வாங்குறது? சார், சொல்லுங்கக்கா, என்ன? நிறைய கஸ்டமர் வந்து கடையில் ஒன்றும் இல்லைன்னு ஏதேதோ சொல்லிட்டு போகிறாங்க சார். என்ன சொல்லிட்டு போறாங்க? இவ்வளோ பெரிய கடையில் எதுவுமே இல்லையான்னு கேட்குறாங்க சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாம் வந்துடும். நீங்க போய் வேலையை பாருங்க. எந்த வேலையும் இல்லைங்களே சார். இன்னைக்கு வந்துரும்க்கா. இருக்கிற வேலையை பாருங்க. இன்னைக்கு வருமா? நான் மனசு வைக்கலன்னா என்னைக்குமே வராது. சார் சொல்லுங்கக்கா. சார், கடலை பருப்பு இல்லைங்களா? துவரம்பருப்பு இருக்குமேக்கா. நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைங்களா? சேமியா பாக்கெட் இருக்கும்க்கா. கிச்சடி வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். சரிங்க, வேண்டாம். சொல்லியா? சார், உங்க மருமக 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. அடுத்த லாட்டு இறக்கிடவா? யோ, உனக்கு ஏற்கனவே சொன்னதுதான். என்ன கேட்காம ஒரு குண்டூசிய கூட இங்க போடக்கூடாது, புரியுதா? சரிங்கய்யா. சார், ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்க கொடுக்க வேண்டாம் சார். அன்னன்னைக்கு விற்கிறத அன்னன்னைக்கே நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் சார். சார், எப்படியாவது டெலிவரி பண்ணிடுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஹலோ சார். சார் சார் நீ அந்த ஆண்டவனையே கேட்டாலும் இந்த தனிகாச்சலத்தோட தயவு இல்லாம காத்து கூட உன் கடைக்குள்ள வராது. என்ன எதிர்த்தா கேள்வி கேட்குற? என்ன தைரியம் இருந்தா என் தம்பி பையனை என் முன்னாடியே கை நீட்டி அடிப்பேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனாடா? என்னென்ன உங்க அப்பா மார்க்கண்டைய மாதிரி நினைச்சிட்டியா? நான் தனிகாச்சலண்டா. சொல்ற ரவி. அண்ணா, ஆஃபீஸில் இருக்க? டேய், இந்த நேரத்தில் வேற எங்கடா இருப்பாங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசணும், ஆனா அது நேரில் பேசினதா சரியா வரும். ஏன், அவ்வளோ முக்கியமான விஷயமா? ஆமாண்ணே. நானும் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நேரில் பேசலான்னு தான் இருந்தேன். நான் உடனே கிளம்பி வரவா? சரி, வா. சரி, நான் வரேன். என்ன இன்னைக்கு உடன்பிறப்பு ரொம்ப பரபரப்பா பேசுறான்? அவன் மாமனார் யாராவது சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கிட்டாரோ?